ஹே மை ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நேருக்கு நேர் எபிசோட் 6. இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலாட்டி பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம எபிசோட் 6குள்ளே போயிடலாம். 6ஓட ஸ்டார்டிங்கில் பிரேமை தான் காமிக்கிறாங்க. அவன் கிஸ் பண்ணதை நினச்சி பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் போல். அவசரப்பட்டு கிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான் போல். சேம் டைம் அந்த பக்கம் நம்ம பேட்டை காமிச்சா பேட் வந்து பிரேம் கிட்ட இதை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு வெளியில் தான் நின்று நோட்டுன்னு கதவை தட்டிகிட்டு இருக்கான். நம்ம பிரேமுக்கும் கேட்குது, இருந்தாலும் எந்திரிச்சு போய் கதவை திறக்காம எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி படுத்திருக்கான். அந்த பக்கம் நம்ம பேட்டா விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நொட்டுன்னு தட்டிட்டு இருக்க, இவன் கதவே திறக்க மாட்டேங்கிறான். அவனுக்கு கடுப்பாயிட்டு அங்கேருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபேக்கல்ட்டியில் தான் காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அந்த பஸ் ஸ்டாப் கட்டினாங்க இல்லையா, அது ஓரளவுக்கு நடந்து முடிஞ்சிருச்சு போல். அதனால் ப்ரொஃபஸர் இவங்க டீம்னு சொல்லிட்டு எல்லாருமே குரூப்பாக சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோ எடுக்கிறது வேறு யாரும் கிடையாது, நம்ம இங்கு தான். ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு நம்ம பேட் வந்து பிரேம் கிட்ட பேசலான்ட்டு போனால் நம்ம பிரேம் பையன் பேட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போக தான் ட்ரை பண்ணுறான். நம்ம பேட் பிரேம் கையை பிடிச்சிட்டு உனக்கு என்ன தாண்டா ஆச்சு, ஏன்டா என்கிட்ட பேச மாட்டேங்கிற, எனக்கு என்ன பண்ணுறதுன்ட்டே தெரியலடா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட் வந்து பிரேம் கிட்ட சொல்ல, பிரேம் இருந்துட்டு என்ன பேசணுங்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு அதான் லாஸ்ட் நைட் நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ இருந்துட்டு இங்கே பாரு அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக, இவ இருந்துட்டு ஆனால் எனக்கு பேசணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிக்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம பேட்டோட அப்பா வராரு. பேட்டோட அப்பா எப்படி வராருன்னா, பிரின்ஸ்பாலும் பேட்டோட அப்பாவும் ஃப்ரெண்டு. பிரின்ஸ்பால் சொல்லி தான் பஸ் ஸ்டாண்டு விஷயமா அப்பா வந்து பார்க்கறதுக்காண்டி வந்திருக்காங்க. பிரேம் அப்பாவுக்கு ஒரு விஷயம் போட்டுட்டு சரி நான் ஓகே இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் அங்கேருந்து கிளம்பி போயிடறான். ஆனால் பேட்டுக்கு ஒரு மாதிரி இருக்குது, பேச முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பிரேம் வந்து அவனோட கிட்டாரை கிட்ட கொடுத்து வைக்கிறதுக்காண்டி வந்திருக்கான். வேவும் இருந்துட்டு நீ ஷோராடா, ஏன்டா இந்த கிட்டாரை நீ உங்ககிட்டயே வச்சுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்க, பிரேமும் இருந்துட்டு இல்லைடா இந்த கிட்டார் என்கிட்ட வச்சுக்க முடியாது, அப்படி என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் ப்ளே பண்ண வேண்டியதாக இருக்கும், எனக்கு ஆசை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் இருந்துட்டு டே உன்னோட ஃபேமிலி இருக்கே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ஃபேமிலிடா, ஏன்டா உங்கள் அம்மாவுக்கு கிட்டார்னாலே இவ்வளோ வெறுப்பு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் இருந்துட்டு அது கிட்டார் மேலே வெறுப்பு இல்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, வேக்கு ஒன்றும் புரியாமல் என்னடா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, இவனும் இருந்துட்டு அது ஒன்றும் இல்லை உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்ட்டு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு வேவு இருந்துட்டு நீ மறுபடியும் கிட்டார் ப்ளே பண்ணுறது உங்கள் அம்மாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா என்னடா பண்ணுவாங்க, அவங்க மறுபடியும் ஒன்றை வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக பண்ணாலும் பண்ணுவாங்க, இதுதான் நடக்க போகுது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும், அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு பேசாமல் பெட்டராக இந்த கிட்டார் உங்ககிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரேம் வந்து வேகிட்ட சொல்ல, வேவும் இருந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஆனால் நம்ம பிரேம்க்கு வந்து அந்த கிட்டாரை வேகிட்ட கொடுத்துட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. அவன் திரும்பி திரும்பி அந்த கிட்டாரை பார்த்துக்கிட்டே தான் போயிட்டுருக்கான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் நம்ம பிரேமும் போயிட்டோம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம பேட் வந்து அவன் வீட்டு ஜன்னல்ல இருந்து நம்ம பிரேமோட வீட்டு ஜன்னல் எட்டி பார்க்க, நம்ம பிரேம் பையனும் அவனோட ஜன்னல்ல இருந்து நம்ம பேட்டை தான் பார்த்துட்டு இருக்கான். நம்ம பேட் வந்து பிரேம் கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு பிரேம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, இவன் போடா அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கமாக போக இவனுக்கு கடுப்பாயிருச்சு. ஓ சார் என்கிட்ட பேச மாட்டிங்களா, இருறா வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட் பையன் உடனேவும் நம்ம பிரேமோட வீட்டு காலிங் பெல்ல போய் டொயின்ட்டு ப்ரெஸ் பண்ண, உள்ள இருந்து பிரேமோட அம்மா தான் வராங்க. அம்மாவை பார்த்தோன்னே ஒரு விஷயப்பட அம்மா இருந்துட்டு என்ன விஷயம் யாரை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சிடுசிடுன்ட்டு கேட்க, பேட்டும் இருந்துட்டு இந்த மாதிரி நான் பிரேமை தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அம்மா உடனேவும் அவன் உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா. இது எல்லாத்தையுமே நம்ம பிரேமும் மேலே நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு பேசணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆன்ட்டிக்கு கடுப்பாயிட்டே உன்னோட வீட்டில் உனக்கு மரியாதைன்னா என்னன்ட்டு கற்றுக் கொடுக்கவே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டோட அப்பா வராரு. பேட்டோட அப்பா வந்துட்டு அதெல்லாம் எங்கள் பசங்களுக்கு நாங்கள் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துருக்கோம், வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டுக்கிட்ட எப்படி நடந்துக்கிறணுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல, அம்மா இருந்துட்டு ஓ அப்படியா, அப்பனா உன்னோட பையனுக்கு இதே எதுக்கு கற்றுக் கொடுக்கல, ஒருத்தவங்க வீட்டில் அவங்கள கூப்பிடலன்னா அந்த வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்கக்கூடாது, அதையே உன் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, அப்படி இல்லாட்டி உன் பையன் உன்னோட டார்ச்சர் தாங்க முடியாமல் இங்கே ஓடி வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி வந்து அப்பா கிட்ட கேட்க, அப்பாவுக்கு கடுப்பாயிட்டு நம்ம பேட் கிட்ட டே இங்கே எதுக்குடா வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்க, பேட்டோ ஒரு ஃபைல் எடுத்து காமிக்கிறான். இந்த ஃபைல் ப்ரொஃபஸர் வந்து பிரேம் கிட்ட கொடுக்க சொன்னார், பஸ் ஸ்டாண்ட் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அம்மா இருந்துட்டு பிரேம் இந்த ஃபைலை அப்புறமேட்டா வந்து வாங்கிப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பாவுக்கு கடுப்பாது. அவன் தான் ஆல்ரெடி அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வந்துட்டால, இதை வாங்கி கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்தாதான் என்ன அப்படிங்கிற மாதிரி அப்பா சத்தப்போட, அம்மா இருந்துட்டு டேய் நீங்களாம் என்னதாண்டா ஆளு, ரொம்ப பெரிய ஆளுன்ட்டு நினச்சிக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அம்மா சண்டைக்கு நிற்க, அப்பா அம்மா வீட்டில் ஒர்க் பண்ணுறதா வந்துட்டு சரி சரி ஓகே சண்டை போடாதீங்க, அந்த டாக்குமெண்ட்டை என்கிட்ட கொடுங்க, நான் வந்து அந்த டாக்குமெண்ட்டை பிரேம் கிட்ட கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இவனுக்கா பயங்கர கோவம் வருது, என்ன பண்ணுறதுட்டு தெரியாமல் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் இருக்கிற ட்ரம்ஸை போட்டு நோட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்க பயங்கர சத்தமாக. தங்கச்சி வந்துட்டு டேய் உனக்கு என்ன பைத்தியமா, ஏன்டா இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, என்ன மறுபடியும் நீ வந்து பிரேம் கூட சண்டை போட்டியா, இப்போ என்னத்தடா பண்ணி தொலைச்ச சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி தங்கச்சி வந்து பேட் கிட்ட கேட்க, பேட் அதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அமைதியாகவே உட்காந்துருக்க. தங்கச்சி இருந்துட்டு எனக்கு தெரியும்டா நீ சொல்ல மாட்டல, நானும் கொஞ்ச நாளாக உங்களை வாட்ச் பண்ணிட்டு தாண்டா இருக்கேன், இதுக்கு காரணம் இங்கு தானே,
பிரேமுக்கும் இங்கு மேலே அதே மாதிரி ஃபீலிங் இருக்குல்ல, பிரேமுக்கும் இங்கை பிடிச்சிருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி தங்கச்சி வந்து பேட் கிட்ட கேட்க, பேட்டுக்கு கடுப்பாயிட்டு நீ எப்படி வேணாலும் நினச்சிக்கடி அப்படின்னு சொல்லிட்டு பேட் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம பிரேமோட ஃபேக்கல்ட்டியிலேருந்து வேலண்டரி கேம்புக்காண்டி எல்லாருமே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. மற்ற பசங்களுக்கெல்லாம் என்னடா நம்ம மட்டும் தான் போகிறோமா, வேறு ஃபேக்கல்ட்டிலேருந்து யாருமே வரலையாடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதோ நான் வந்துட்டேனே இன்ஜினியர் ஃபேக்கல்ட்டிலேருந்து, நானும் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறலாமா அப்படிங்கிற மாதிரி பேட் கேட்க, நம்ம வேக்கா பயங்கர கோவம் வருது, இவன் எங்கடா இங்கே அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்து முறைச்சிட்டே இருக்க, இவன் மட்டும் நம்ம பிரேமை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அப்புறம் நம்ம இருந்துட்டு பிரேம்கிட்ட சரி நான் தண்ணி எடுக்க போகிறேன், உனக்கு ஏதாவது தண்ணி வேணுமாடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு இல்லை எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, வேவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். சீட்டு காலியான ஒன்னேவும் டக்குன்ட்டு பேட் வந்து உட்காந்துட்டு ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் அமைதியாகவே உட்காந்துருக்கானா. அதை பார்த்துட்டு அவன் இருந்துட்டு சார் என்ன மௌன விரதமா பேச மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, இவனுக்கு கடுப்பாயிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூடூத் எடுத்து காதில் மாட்டிக்கிட்டான். இவனும் இருந்துட்டு சரி ஓகே உன்னை நான் பேசாமல் விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, வே வந்துட்டு ஹலோ இது என்னோட இடம், இங்கே நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வே வந்து பேட் கிட்ட கேட்க, பேட் இருந்துட்டு ஓ இந்த இடம் காலியாக இருக்குன்ட்டு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் வேற இடத்துல போய் உட்காந்துட்டான். வேக்கு இவனை பார்த்தாலே கோவமாக வருது, விட்டா அடிச்சே கொண்டுருவான் போல இருக்கு, அந்த அளவுக்கு அவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்கா. அப்புறம் ஒரு வழியா இவங்க வர வேண்டிய இடத்துக்கும் வந்துட்டாங்க. அந்த இடத்த வந்து கிரீன் வில்லேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்தோட மெயின் நோக்கமேவும் அந்த இடத்துல ஒரு குப்பை கூட போடக்கூடாது, பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த இடத்தோட நோக்கம். அந்த இடத்துல இவங்க எல்லாருமே கைட் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஆள் இருக்கிறாரு. அவர் பேர் வந்து டோன். அவருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒரு குட்டி பையனும் இருக்கா. அவன் பேர் வந்து ஜூனியன். அசிஸ்டண்ட்டு மட்டும் கிடையாது, அந்த டோன் அங்கிளோட நெஃப்யூவும் கூட. இவங்க 2 பேரும் நம்ம பசங்க எல்லார்கிட்டையும் இன்ட்ரடியூஸ்லாம் ஆயிக்கிறாங்க. ஆகிக்கிட்ட அந்த இடத்துல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எப்படிப்பட்டதுன்ட்டு எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டு அந்த குட்டி பையன் வந்து இவங்க எல்லாருக்குமே ஒரு கார்டு மாதிரி கொடுக்குறான். அந்த கார்டை வச்சு தான் அடுத்து நடக்க போகிற எல்லாமே நடக்கும். கார்டு இதெல்லாமே கொடுக்க இவங்களும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி வாங்கி போட்டுக்கிறாங்க. அந்த அங்கிளும் அந்த இதை பற்றி எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மக்கும் குப்பை மக்காத குப்பை இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த வேஸ்டேஜ் இதெல்லாமே வச்சு உரம் இதெல்லாமே ரெடி பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அங்கிள் சொல்லி கொடுத்துட்டே இருக்க, நம்ம பேட் பையன் சும்மா இல்லாமல் நம்ம பிரேம் பையன் எங்கே நிற்கிறானோ அவன் பக்கத்துலேயே போய் நின்றுட்டு உரண்டை இழுத்துக்கிட்டே இருக்கான். வே பக்கத்தில் தான் இருக்கான். வேக்கு பார்க்க பார்க்க பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. அப்புறம் அந்த ஒர்க்கு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இந்த பீச் பக்கமாக வந்து அங்கே இருக்கிற வேஸ்டேஜ் இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான் பிரேமு. ஆனால் இந்த பேட் பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் ஒவ்வொரு பொருளாக கலெக்ட் பண்ண இவன் ஒவ்வொரு பொருளாக அவன் பேக்ல இருந்து எடுத்து எடுத்து போட்டுட்டு இருக்கான் குப்பையாகவும். நம்ம பிரேமுக்கு கடுப்பாயிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக, இந்த பேட் பையன் அப்பயும் விடாமல் நீ எங்கே போனாலும் அங்கேயும் நான் குப்பையை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு வாட்டர் பாட்டிலை தூக்கி எறிகிறான். அங்கே அவனுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. அப்புறம் ஒரு வழியாக இந்த ஒர்க்கையும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கேம் தான் விளையாடுறாங்க. இவங்க கழுத்தில் ஆளுக்கு ஒரு அந்த டேக் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, ஆக்சுவலி 2 டீம் இருக்குது. 2 டீமுக்காண்டி 2 கலரில் ஒரு டேக் கொடுத்துருப்பாங்க. அந்த டேக்குக்கு பின்னாடி வெஜிடபிள்லையோ இல்லை ஃப்ரூட்லேயோ ஏதோ ஒரு நேம் எழுதியிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு க்ரீன் கலர் டேக்கில் ஆப்பிள் அப்படிங்கிற மாதிரி எழுதிருந்துச்சுன்னா, ஏதோ ஒரு ரெட் கலர் டேக்லேயும் ஆப்பிள் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கும். இந்த மாதிரி நேம் எழுதியிருக்கிறத யார் யார் பேர் ஒன்றா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சி அவங்க பேராக ஜாயின் பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் தான் கேம் ஸ்டார்ட் ஆகும். கோ இன்சிடெண்ட்டாக என்னன்ட்டு தெரியல, நம்ம பேட்டும் பிரேமும் கப்பல் ஆயிட்டாங்க இந்த கேமுக்கு. அப்புறம் இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த கேமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த கேம் வந்து என்னன்னா, ஒரு பெரிய பேப்பரை விரித்து அந்த பேப்பரில் 2 பேர் நிற்கணும். கேம் போக போக அந்த பேப்பர் வந்து அப்படியே சின்ன சின்னதாக மடித்து அது மேலே நிற்க விடுவாங்க. கடைசியாக யார் பேலன்ஸ் பண்ணி அந்த பேப்பரில் நிற்கிறாங்களோ அவங்க தான் வின்னு. அப்படி அவங்களால நிற்க முடியலாட்டி கீழே விழுந்தா அவங்க வந்து அவுட்டு. அந்த கேம் தான் இப்போ விளையாடுறாங்க. அந்த கேமில் இப்போ ஃபைனல் லெவலுக்கு வந்துட்டாங்க. அந்த பேப்பரில் ஒரு ஆள் நிற்கிற அளவுக்கு தான் இடமே இருக்குது. அந்த இடத்துலையும் நம்ம பிரேம் பையன் 2 காலையும் வச்சு நின்றுட்டான். நம்ம பேட் அண்ணா சும்மா வருப்பான், நீ வச்சா நான் விட்டுருவேணா அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கால ஒரு காலை கொண்டு போய் வைக்கிறான். ஒரு காலை வச்சது பார்த்தான்னு சொல்லிட்டு இன்னொரு காலையும் வைக்க ட்ரை பண்ண 2 பேரோட மூக்கு இடிச்சுக்குது. மூக்கு இடிச்சுக்கிட்டதில் 2 பேரோட பேலன்ஸும் மிஸ் ஆகி 2 பேரும் பொத்துன்ட்டு கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்ததில் கொஞ்சம் ரொமான்டிக்காக ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்க இந்த வே பையனுக்கு பிடிக்காம டே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட் பையனை தள்ளி விட்டுறான். பேட் இருந்துட்டு நான் ஒன்றும் பண்ணலையே, நான் சும்மா விளையாண்டுட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம வேக்கு கோவம் வந்துட்டு நம்ம பேட் கூட சண்டைக்கு போகிறான். நம்ம பிரேம் தான் வேவை சமாதானப்படுத்தி அங்கேருந்து கூட்டிட்டு போகிறான். டே நான் தாண்டா தெரியாமல் விழுந்துட்டேன், வாடா சண்டை போடாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்தி அங்கேருந்து கூட்டிட்டு போகிறான். அப்புறம் நைட்டும் ஆயிடுது, எல்லாருமே சாப்பிட உட்காந்துருக்காங்க. வேக்கு இன்னும் கோவம் குறையவே இல்லை. அவனுக்கு என்னதான் வேணுமா, ஏன் அவன் இப்படி சும்மா டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லார்கிட்டையுமே சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த பேட் பையன் கையும் காலையும் வச்சுட்டு சும்மா இல்லாமல்
நம்ம பிரேமுக்கும் நம்ம வேக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்குது. அந்த இடத்துல சேரை எடுத்து போட்டு உக்காந்து நான் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கூட வந்து உக்காந்துக்கிறான். அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர கடுப்பாக இருக்குது. விட்டா இப்பயே அடித்து கொண்டுருவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு எல்லாருமே இவன் மேலே பயங்கர காண்டில் முறைச்சிக்கிட்டே உக்காந்துருக்காங்க. இவனும் வந்து உட்காந்துட்டு நம்ம வேவோட பிளேட்டில் வந்து மீட் பால் இருக்கும். அதை பார்த்துட்டு உனக்கு இது வேணாமா, வேணாட்டி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவ்வளோதான் வேக்கு பொறுமை இழந்துருச்சு. இருந்துட்டு என் காலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வேணுமா அப்படிங்கிற மாதிரி சண்டைக்கு நிற்க, நம்ம பிரேம் தான் இருந்துட்டு கொஞ்சம் அமைதியாரு, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். இது வந்து நம்ம ஃபேக்கல்ட்டியோட ப்ராஜெக்ட், அதனால கொஞ்சம் அமைதியாக இருங்க, எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரேம் வந்து கிட்ட சொல்ல, வேவும் சரின்னு சொல்லிட்டு அமைதியாயிக்கிறான். அப்புறம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பேட் வந்து பீச் பக்கத்தில் நின்றுட்டு ரொம்ப ஒரு மாதிரி சேடாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு பிரேம் வரான். பிரேம் இருந்துட்டு, பேட் நான் சொன்னது உனக்கு புரியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவ இருந்துட்டு ஃபைனலி ஒரு வழியாக நம்ம 2 பேரும் பேசிட்டோம் போல இருக்கு. நீ என்னதான் நினச்சிட்டு இருக்க உன்னோட மனசில், நீ என்னதான் என்னை வச்சு கேம் விளையாண்டுட்டு இருக்க, உன்னால எனக்கு இந்த இடத்துல எவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது தெரியுமா அப்படிங்கிற மாதிரியே பேட் வந்து பிரேம் கிட்ட கேட்க, பிரேம் இருந்துட்டு நீ மட்டும் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணல, இங்கே இருக்கிற எல்லாருமே அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ இருக்கிறத விட ரொம்பவே மோசமாக்கிட்டு இருக்க. ப்ளீஸ் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு, என்னை நிம்மதியாக இருக்க விடு அப்படிங்கிற மாதிரி பிரேம் வந்து பேட் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஆனால் நம்ம பேட்டுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். அப்படியும் நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. நம்ம பேட் இருந்துட்டு அந்த ஜூனியர் சின்ன பையன்கிட்ட பிரேம் எங்கேயாவது பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பையன் ஸ்ட்ரெயிட்டாக அங்கிள் டோன் கிட்ட தான் கூட்டிட்டு வராரு. டோனும் நம்ம பிரேமும் மார்க்கெட்டுக்கு எங்கேயோ ரெடியாகி போயிட்டுருக்காங்க போல். அந்த சின்ன பையன் இருந்துட்டு இந்த மாதிரி பேட்டும் மார்க்கெட் போகணும்னு சொன்னார், அவங்களுக்கு லிஃப்ட் கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அங்கிள் இருந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கார்லேயே ஏறி உட்காந்துடுறாரு. அங்கிள் இருந்துட்டு ஓ நான் சாவியை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், இதோ நான் போய் எடுத்துகிட்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் அங்கேருந்து போக, இந்த பேட் பையனும் சும்மா இல்லாமல் அந்த சின்ன பையன்கிட்ட போய் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த பையனும் இருந்துட்டு இருக்காங்களே 7 பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் இருந்துட்டு ஓ 7 பேர் இருக்காங்களா, அப்போனா உன்னோட ஃப்ரெண்ட்ஸு நீ சொல்கிற பேச்சு எல்லாமே கேட்பாங்களா, அப்படி இல்லாட்டி நீ சொல்கிற பேச்சு எதுவுமே கேட்க மாட்டாங்களா, இப்படி நீ ஏதாவது பேச வரும்போது இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்களா, அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்ட்டு உனக்கு தெரியாது, ஆனால் அவங்க திடீர்னு இந்த மாதிரி பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரெண்டு உனக்கு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து அந்த சின்ன பையன்கிட்ட கேட்க, அந்த பையன் இருந்துட்டு இல்லையே எனக்கு அப்படிப்பட்ட ஃப்ரெண்டெல்லாம் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் இருந்துட்டு ஓ அப்படியா, உனக்கு அப்படிப்பட்ட ஃப்ரெண்டெல்லாம் இல்லையா, சரி ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு உனக்கு இருந்தாங்கன்னா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த சின்ன பையன் இருந்துட்டு பொசுக்குன்ட்டு நான் அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ இருந்துட்டு என்னடா பொசுக்குன்ட்டு இப்படி சொல்லிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த சின்ன பையன் உடனே பிரேம் கிட்ட பிரேம் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்காங்க, ஆனால் இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்கிட்ட நல்லா பேசுகிறவங்களா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பிரேமும் அந்த பையன்கிட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்க, அப்போ கீ எடுக்க போனால் அங்கிளும் வந்துட்டாரு. சாரி சாரி கீ என்கிட்ட தான் இருந்துச்சு, வயசாயிடுச்சுல கொஞ்சம் ஞாபக மருதி அதிகமாயிருச்சு, சாரி உங்கள் எல்லாரையுமே காக்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் வர, நம்ம பேட் இருந்துட்டு அங்கிள் உங்களுக்கு வயசெல்லாம் ஆகலை, நீங்கள் ரொம்ப யங்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட் பையன் அங்கிளையும் ஓட்டிகிட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு வழியாக மார்க்கெட்டுக்கும் வந்தாச்சு. மார்க்கெட்டுக்கு வந்தவன் சும்மா இருந்தானா, அது வாங்கலாமா இது வாங்கலாமா, எனக்கு மாம்பழம் வேணும் ரைஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி பிரேமை போட்டு டார்ச்சர் பண்ண, பிரேம் இருந்துட்டு டே அதெல்லாம் வாங்கக்கூடாதா, லிஸ்ட்டில் இருக்கிறது மட்டும்தான்டா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இவனை எப்படியாவது ஒரு வழியாக சமாளித்து அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு மறுபடியும் வண்டியில் ஏறி ஈண்டு போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது வண்டி பாதி வழியிலேயே பிரேக் டவுன் ஆக, அங்கிள் இருந்துட்டு இறங்கி தள்ளணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவங்களும் 2 பேரும் இறங்கி அந்த வண்டியை தள்ளிட்டு இருக்காங்க. அந்த வண்டி ஒரு இன்ச்சு கூட நகர மாதிரி இல்லை. அந்த சின்ன பையன் இருந்துட்டு இவங்க 2 பேரையும் கலாய்க்க, நம்ம பிரேம் இருந்துட்டு அங்கிள் இன்னொரு தடவை ட்ரை பண்ணுவோம் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு தள்ள, வண்டி சொய்யின்ட்டு மூவ் ஆக, பிரேம் பையன் பொத்துன்ட்டு அந்த செகதிலேயே கீழே விழுந்துட்டான். இதை பார்த்த பேட்டுக்கா ஒரே சிரிப்பு. பிரேம் இருந்துட்டு என்ன பார்த்தாடா சிரிக்கிற, இந்தா நீயும் கொஞ்சம் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இருந்தது இவன் மேலே தழுவிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். இவன் இருந்துட்டு நான் என்னடா பண்ணேன், நீ தானே விழுந்த அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் 2 பேரும் கடல் தண்ணியில் இவங்களோட அந்த சேர் இது எல்லாத்தையுமே கழுவு 2 பேரில் 2 பேரும் தண்ணியில் நல்லா ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இதில் இவங்களுக்குள்ளே இருந்தால் அந்த சண்டை இதெல்லாமே மறந்துட்டாங்க போல், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த கடல் தண்ணியில். அப்புறம் என்ஜாய்லாம் பண்ணி முடிச்சுட்டு 2 பேரும் அந்த பீச்சில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம பாட்டு இருந்துட்டு அன்னைக்கு நைட்டு நடந்த அந்த கிஷ் விஷயத்தை பற்றி பேச வர, பிரேம் இருந்துட்டு அதை பற்றி மட்டும் பேசாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் சரி ஓகேப்பா நான் அதை பற்றி பேசலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். நம்ம பிரேம் இருந்துட்டு பேட் கிட்ட
நீ என்ன வெறுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு நான் உன்னை வெறுக்கிறதுக்கான என்ன காரணம் இருக்குன்ட்டு நான் எனக்கு இல்லையோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு உன்னை தெரிஞ்சதுல இருந்தே என்னோட லைஃப் ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருக்கு. ஏன்னா நான் எது பண்ணாலும் அதை உன் கூட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பிரேமும் இருந்துட்டு இதுக்காண்டியவும் நீ என்ன ரொம்ப வெறுத்திருப்பல அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் இருந்துட்டு இல்லை நான் அதுக்கப்புறம் தான் திங்க் பண்ணி பார்த்தேன். என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை தானே நீயும் இருந்திருக்க. ஸோ அதனால உன் மேலே எனக்கு வெறுக்கிறதுக்கான எந்த ஒரு காரணமும் தோணலை அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட் வந்து பிரேம் கிட்ட சொல்ல பிரேம் அமைதியாகவே இருக்கான். பேட் இருந்துட்டு பிரேம் கிட்ட சரி நீ என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு நான் உன்னால தான் ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆனேன்ட்டு நினைக்கும் போது எனக்கு உன் மேலேயும் எங்கள் அம்மா மேலேயும் பயங்கர கோவம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு பேட்டும் இருந்துட்டு பிரேம் கிட்ட ஐம் சாரி அப்படிங்கிற மாதிரி சாரி கேட்க பிரேமும் இருந்துட்டு பரவாயில்ல அது வெறும் கோவம் தான் உன்னை நான் வெறுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பேட் இருந்துட்டு பிரேம் கிட்ட இப்படி நம்மளை சுற்றி ஆள் இல்லாதப்போ தான் நம்மளால நிம்மதியாக உட்காந்து பேசக்கூட முடியுது. இதுவே ஆட்கள் சுற்றி இருந்தாங்கன்னா உங்ககிட்ட பேசுறது வாழ்வா சாவா போராட்டம் மாதிரி இருக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்ட சொல்ல பிரேம் இருந்துட்டு அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிதான் நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனும் ஃபீல் பண்ணுறான். பேட் இருந்துட்டு பிரேம் கிட்ட அவன் தேங்க்ஸ் பண்ணுறான் இவனோட தங்கச்சியை சின்ன வயசில் சேவ் பண்ணதுக்காண்டி. இவனும் இருந்துட்டு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பேட் இருந்துட்டு பிரேம் கிட்ட ஒருவேளை நானும் தண்ணியில் மூழ்கிட்டு இருந்தேனா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் க்யூட்டாக சிரிச்சிட்டு நான் உனக்கு பண்ண மாட்டேன் கடலில் இருக்கிற மீன்களுக்கு சாப்பிட்றதுக்காண்டி விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் அதையும் தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டாட்டமாக ஓடி போய் தண்ணியில் குதிக்கிறான். குதிச்சுட்டு பிரேம் என்னை காப்பாத்து காப்பாத்து எனக்கு நீச்சல் தெரியாது நான் மூழ்கிட்டு இருக்கேன் காப்பாத்துடா அப்படிங்கிற மாதிரி இவன் கத்திக்கிட்டு இருக்க பிரேம் பையன் கரையில் உட்காந்து அதெல்லாமா பார்த்து க்யூட்டாக சிரிச்சிட்டு இருக்கான். இவனும் கத்தியெல்லாம் முடிச்சுட்டு நீ ரொம்ப மோசம் தெரியுமா ஹெல்ப் கூட பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டு இருந்துட்டு பிரேம் கிட்ட பிரேம் நம்ம பேரண்ட்ஸ் சண்டை போடாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவ அவனை பார்த்து கேட்குறா. அவனும் இருந்துட்டு நம்ம ஃபேமிலி எனிமீஸாக இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவனும் அவனை பார்த்து கேட்குறான். எப்படியே ரெண்டு பேரும் பார்த்து லுக்கு விட்டுட்டு தான் இருக்காங்க. இவங்க ரெண்டு ஃபேமிலி எனிமீஸாக இல்லைன்னா இப்போ பண்ணுற லவ்வை இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுலேயே பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. என்ன கொஞ்சம் வளர்ந்து லேட்டாக பண்ணுறாங்க அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும். அப்புறம் ரெண்டு பேரும் கேம்புக்கு வந்தாச்சு. நம்ம பேட் இருந்துட்டு அங்கிள் டோனை தான் கூப்பிட்டுட்டே வந்துட்டுருக்கா. அங்கிள் டோன் டோனுன்ட்டு அப்போ அந்த ஜூனியர் பையன் வரான். ஜூனியர் பையன்கிட்ட எங்கடா அங்கிள் டோன் அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த பையனும் இருந்துட்டு அங்கிள் குப்பை எல்லாமே கலெக்ட் பண்ணுறதுக்காண்டி வெளியே போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கை தூக்கி வைக்கிறான். அந்த பேக்குக்குள்ளே என்ன இருக்குன்னா இந்த பிரிண்டிங் மிஷின் இருக்கு இல்லையா அந்த மிஷினுக்கு தேவையான இங்க் இதெல்லாமே இவன் வாங்கிட்டு வந்திருக்கான். அங்கிள் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பார் போல். அதனால இவனும் வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறான் அந்த பிரிண்டிங் மிஷினில் அந்த இங்க் எல்லாமே ஃபில்லப் பண்ணிவிட்டு இவனோட மொபைலில் இருந்த அந்த பிரிண்டிங் மிஷினுக்கு ஒரு ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணி அந்த ஃபோட்டோவை வந்து பிரிண்ட் பண்ணியும் எடுத்துட்டான். அந்த பிரிண்டில் இருக்கிறது வேற எதுவும் கிடையாது நம்ம பிரேமோட ஃபோட்டோ தான். இப்போ இவங்க கேம்புக்கு வரும்போது பஸ்ஸில் பிரேம் வந்து தூங்கிட்டு இருந்திருப்பான் போல். அதை வந்து பேட் பையன் ஃபோட்டோ எடுத்து இப்போ பிரிண்ட்டாக எடுத்து வச்சுருக்கான். இதை வந்து பேட் பார்த்துட்டானா பேட் இருந்துட்டு டேய் ஒழுங்காக குட்றா அப்படிங்கிற மாதிரி பிரேம் வந்து பேட் கிட்ட கேட்க பேட் இருந்துட்டு முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை அவங்ககிட்ட கொடுக்க மாட்டேங்கிறான். அந்த சின்ன பையனும் இருந்துட்டு எங்கே காமிங்க நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பிரேம் இருந்துட்டு இல்லை இல்லை நீலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிண்டட் பேப்பரை வாங்கி மறைச்சி வச்சுக்கிறான். அப்பன்னு பார்த்து அங்கிளும் வந்துட்டாரு. அங்கிளும் இருந்துட்டு என்னப்பா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க பிரேம் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள் ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். பேட் இருந்துட்டு அங்கிள் நான் வந்து இந்த பிரிண்டிங் மிஷின்காண்டி இங்க் இதெல்லாமே வாங்கிட்டு வந்து ஃபில்அப் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்கிள் இருந்துட்டு நல்ல வேலை பண்ணப்பா உனக்கு இதை பற்றிலாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த பிரிண்டிங் மிஷினில் எனக்கு பிரிண்ட் எடுத்து கொடுத்துட்றியா அப்படிங்கிற மாதிரி அங்கிள் வந்து ஒரு பென் டிரைவை வந்து நம்ம பேட் கிட்ட கொடுக்க பேட்டும் இருந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அங்கிள் நானே இதை எல்லாத்தையுமே பிரிண்ட் எடுத்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பென் டிரைவும் வாங்கி வச்சுக்கிறான். அப்புறம் நைட்டு தான் காமிக்கிறாங்க. நைட்டும் ஒரு சின்னதாக ஒரு கேம் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ஜூனியர் பையன் ஒரு பாக்ஸை தூக்கிட்டு பேட் கிட்ட போக பேட்டும் அதுக்குள்ளே இருந்து ஒரு கார்டு மாதிரி எடுக்கிறான். நம்ம போன கேம்லேயே பார்த்துருப்போம் இல்லையா ஒரு டேக்கை வந்து இவங்க கழுத்தில் மாட்டி விட்டுருப்பாங்க. அந்த டேக்குக்கு பின்னாடி ஒரு ஃப்ரூட்டோ இல்லை வெஜிடபிளோட நேம் வந்து எழுதியிருக்கும் இல்லையா. இப்போயும் அந்த கார்டுக்குள்ளே ஒரு ஃப்ரூட்டோ வெஜிடபிளோ ஏதோ ஒரு நேம் வந்து எழுதியிருக்கும். ரெண்டு ரெண்டாக இருக்கும். அந்த ரெண்டு ரெண்டு இப்போ வந்து யாருக்கிட்ட இருக்கோ அவங்க ரெண்டு பேர் தான் இப்போ வந்து ஒன்றா நைட்டு வந்து ஒரே ரூமில் ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போ நம்ம பேட் ஒரு கார்டு எடுத்தோன்னா அந்த கார்டில் இருக்கிற பேர் யாருக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தா நம்ம வேக்கு தான் வந்திருக்கு. அட பாவிகளா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேர்த்துக்கு சும்மாவே சேராது. இப்போ நைட்டு ஒன்றா வேற தங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம வே எல்லாம் அவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். இந்த சீன் இங்கே கட் பண்ணால் நம்ம வே அவனோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரு கூடயுமே சேர்ந்து ஒரு பிளான் போட்டுட்ருக்கான். அந்த பிளான் என்னன்னா நம்ம பேட்டை எப்படியாவது அடி அடின்ட்டு அடித்து குமுறி தொங்க போட்டுருணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுட்ருக்கான்.
இவங்க தனியா நின்னு பேசுறதுலேயும் நம்ம பிரேம்க்கு லைட்டா புரியுது, இவனுங்க ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க சரியில்லன்ட்டு அவனுக்கு லைட்டா தோணுது. பார்க்கலாம் நம்ம பிரேம் வந்து பேட்ட சேவ் பண்ணுவானா மாட்டானான்ட்டு. அப்புறம் நம்ம பிரேமோட டீம் மொத்தமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்படி சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அவங்களோட பார்வை எல்லாமேவும் நம்ம பேட் மேல தான் இருக்கு. பேட் வந்து தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இவங்க எல்லாருமேவும் திரும்பி திரும்பி நம்ம பேட்டையே தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பேட்டும் இருந்துட்டு இவங்கெல்லாம் பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ஒரு ஸ்மைல போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல போட, ஆனா இவங்க எல்லாரும் முறைச்சிட்டு இருக்காங்க. பையனுக்கு புரிஞ்சிருச்சு. சரி நைட் என்னமோ வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பையன் நைஸா அங்கேருந்து நழுவிடுறான். அவனும் அங்கேருந்து போக, இவனுங்களும் ஒருத்தன் மாத்தி ஒருத்தன் கண்ணாலேயே சிக்னல் காமிச்சிட்டு இருக்கான். "என்னடா போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சிக்னல் எல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு நம்ம பிரேம் கிட்ட, "சரி ஓகேடா நாங்க போய் ரெஸ்ட் எடுக்கிறோம். நீயும் போய் ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு எல்லாருமே போக, நம்ம பிரேம் இருந்துட்டு, "டேய் எல்லாருமே நில்லுங்க. எங்க போறீங்க? எல்லாருமே தனித்தனியா போய் தூங்க வேண்டியதா இருக்கு. அத விட்டுட்டு நீங்க எல்லாருமே எங்கடா கூட போறீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்க, எல்லாருமே அமைதியா திரு திருன்ட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. பிரேம் இருந்துட்டு, "எனக்கு நல்லா தெரியும்டா. நீங்க பேட்ட அடிக்கிறதுக்காண்டி பிளான் பண்ணியிருக்கீங்க. அப்படிதானே?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவன்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. இந்த சீன இங்க கட் பண்ணா, அங்க பேட்ட தான் காமிக்கிறாங்க. பேட்டுக்கும் இந்த விஷயம் தெரியும் இல்லையா? இவங்கள அடிக்க வராங்கன்ட்டு. ஸோ, அவனும் எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கான் அங்க ரூம்ல. நம்மவே இருந்துட்டு பிரேம்கிட்ட, "நீயே பார்த்தல்லடா, அவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்டா. அவனுக்கு சின்னதா ஒரு லெசன் மட்டும் எடுத்துட்டு வந்துடுறோம்." அப்படிங்கிற மாரி நம்மவே வந்து பிரேம்கிட்ட சொல்ல, பிரேம் இருந்துட்டு, "டேய் நீங்கலாம் லூசாடா, நாமெல்லாம் வாலண்டியர் கேம்ப்ல இருக்கோம்டா. இந்த மாரிலாம் பண்ணக்கூடாதுடா." அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்ப இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கோவம் வந்துட்டு, "டேய் பிரேம் நான் உன்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கவா? நீ நிஜமாவேவும் எந்த ஃபேக்கல்ட்டிடா? ஏன்டா எப்ப பார்த்தாலும் அவனுக்கே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க? வேக்கு மட்டும் இல்லடா, எங்களுக்கும் அந்த டவுட் இருக்கு." அப்படிங்கிற மாரி இவன் வந்து நம்ம பிரேம் கிட்ட கேட்க, பிரேம் இருந்துட்டு, "அடேய் பைத்தியக்காரங்களா, அந்த மாரிலாம் எதுவும் இல்லடா." அப்படிங்கிற மாரி சொல்லவே இருந்துட்டு, "டேய் மச்சான், எங்களுக்கு தெரியாம உங்க 2 பேத்துக்கு நடுவுல என்னமோ நடக்குது அப்படிதானே? அது என்னடா சொல்றா?" அப்படிங்கிற மாரியே வந்து பிரேம் கிட்ட கேட்க, பிரேம் அமைதியாவே இருக்க, இவங்க இருந்துட்டு, "சரி இது சரி வராது. வாடா நம்ம போய் அவன ஒரு கை பார்த்துரலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போக, இந்த பக்கம் பேட்ட காமிச்சா அவனோட கதவ வந்து நொட்டு நொட்டுன்னு தட்ட, இவனும் ஒரு மாரி பயந்துகிட்டேவும் கதவு பக்கத்திலேயே போய் நிக்கிறான். அதே சமயம் அந்த பக்கம் பிரேம காமிச்சா, பிரேம் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ போக விடாம ஒரு வழியா தடுத்துக்கிட்டு இருக்கான். "டேய் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும்டா." அப்படிங்கிற மாரி சொல்லி தடுத்துக்கிட்டு இருக்கான். அதே சமயம் இவன் கதவ திறந்துட்டு அடிக்கிறதுக்காண்டி கையோங்க, அந்த சின்ன பையன் தான் வந்து நிக்கிறான். இவன் கையோங்கிறத பார்த்துட்டு அந்த பையன் ஒரு நிமிஷம் பயந்துட்டான். இவன் இருந்துட்டு, "ஜூனியர் நீயா? என்ன இந்த நேரத்துல?" அப்படிங்கிற மாரி கேட்க, அந்த சின்ன பையனும் இருந்துட்டு, "கொசு கடிக்கும் இல்லையா? அதுக்காண்டி மருந்து இதெல்லாமே கொண்டு வந்திருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனும் அந்த மருந்த வாங்கிட்டு, "ரொம்ப லேட் ஆயிடுச்சு போய் தூங்கு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன அங்கேருந்து கிளப்பி விட்டுறான். இவனும் அந்த மருந்த வாங்கி உள்ள வச்சுட்டு ஒரு மாரி டென்ஷனாவே சுத்திட்டு இருக்கான். நம்ம பிரேம் பையன் இவங்க எல்லாரையும் அப்படி என்னத்தடா சொல்லி சமாளிச்சு உட்கார வச்சிருக்கான் அப்படிங்கிற மாரி பார்த்தா, நம்ம பிரேம் பையன் மிகப்பெரிய பொய்ய போட்டு உண்மை மாதிரி சொல்லி, அதையும் அவங்க நம்பி இவன் கூடயே உக்காந்துருக்காங்க. அப்படி எந்த பொய்ய தெரியுமா உண்மை மாதிரி சொல்லியிருக்கான்? இவன் யாரையோ லவ் பண்ணி அது பிரேக்கப் ஆகி ரொம்ப சோகத்துல இருக்கேன்டா. அதனால இன்னைக்கு நைட்டு நீங்க எங்கேயும் போகக்கூடாது. என் கூடயே இருந்து என்ன சேரப் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பிரேம் பையன் அவங்க எல்லார்கிட்டயும் அம்மாம்பெரிய பொய்ய வந்து சொல்லியிருக்கான். இந்த பொய்ய அவனுங்களும் நம்பி இவனுக்கு சேரப் பண்றதுக்காண்டி ட்ரிங்க்ஸை மொடக்கு மொடக்குன்ட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பிரேம் பையன் என்ன பண்றான் தெரியுமா? அவன் ரொம்ப விவரம். இவங்கெல்லாம் குடிச்சா அவன் குடிக்கிற மாதிரி அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு போய் பின்னாடி பக்கமா மண்ணுல கொட்டிடுறான். மண்ணுல கொட்டிட்டு மட்டையாற மாதிரி இவனும் நடிச்சிட்டு இருக்கான். அப்புறம் அவங்க எல்லாரையுமே ஒரு வழியா சமாளிச்சு முடிச்சுட்டு இவனும் காத்தோட்டமா அப்படியே நடக்கலாம்னு சொல்லிட்டு பீச் பக்கமா வந்தா, அந்த இடத்துக்கு பேட்டும் வந்து நிக்கிறான். பேட்ட பார்த்துட்டு பிரேம் இருந்துட்டு, சரி எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை, நம்ம அந்த பக்கமா போயிடலான்னு சொல்லிட்டு இவன் அந்த பக்கமா போக, நம்ம பேட்டும் இருந்துட்டு நம்மளுக்கு எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவனும் இந்த பக்கமா போக, 2 பேரும் கிராஸ் ஆகுற மாதிரி போறாங்க. ஆனா இந்த பேட் பையன் டக்குன்ட்டு நம்ம பிரேமோட கைய பிடிச்சிடுறான். பிரேமுக்கா ஒரு மாதிரி இருக்கு. இப்ப எதுக்குடா இவன் கைய பிடிச்சான் அப்படிங்கிற மாதிரி அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணா 2 பேரும் ஒரு படகுக்கு பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம பேட் இருந்துட்டு பிரேம் கிட்ட, "அதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு அலோவ் பண்ணல. அதனால நானும் பேசல." அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணுல கிஸ் அப்படிங்கிற மாதிரி எழுதி கொஸ்டின் மார்க் போடுறான். அதாவது அன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேர் கிஸ் பண்ணமேடா, அதுக்கு என்னடா பதில் சொல்ற அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்ட கேட்க, பிரேமும் அதை பார்த்துட்டு, "அதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை, ஒண்ணுமே இல்லை." அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, இவன் இருந்துட்டு, "என்னடா இப்படி சொல்ற?" அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம பிரேமும் இருந்துட்டு,
நான் அதுக்கு எதுவும் சொல்ல ட்ரை பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரேம் வந்து பேட் கிட்ட சொல்கிறான். பேட் இருந்துட்டு என்னடா நீ இப்படி சொல்கிற, இப்படி சொன்னால் நான் எப்படிடா புரிஞ்சுக்கிறது, ஏதாவது தெளிவாக சொன்னால் தானே என்னால் புரிஞ்சுக்க முடியும், நீ அதை விட்டுட்டு இப்படி சொல்கிற, என்னால் எப்படி இதை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்ட கேட்க, பிரேம் இருந்துட்டு நீ எதுக்கு இதை புரிஞ்சுக்கிற, என்னை பற்றி நீ எல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது எனக்கு விருப்பமும் இல்லை, உன் வேலையை மட்டும் நீ பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரேம் வந்து பேட் கிட்ட சொல்ல, பேட் இருந்துட்டு ஓ அப்படியா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்புறம் நம்ம பேட் இருந்துட்டு நம்ம பிரேம் கிட்ட அப்பனா நான் இங்கே பற்றி பேசுகிறேன், எனக்கு இங்கு அந்த அளவுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட் வந்து பிரேம் கிட்ட சொல்ல, நம்ம பிரேம்க்கு இவன் இங்க்குன்ட்டு சொன்னோடனே ஒரு மாதிரி இருக்குது. நம்ம பிரேம் இருந்துட்டு அப்பனா உனக்கு அவளை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் இருந்துட்டு அதையே நீ தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க, ஏன்னா என்னை பற்றி அடுத்தவங்க தெரிஞ்சுக்கிறது எனக்கும் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட் வந்து பிரேம் கிட்ட சொல்ல, பிரேம் இருந்துட்டு அதான் எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உன்னை மாதிரி ஒரு ஆளெல்லாம் யாருக்கடா பிடிக்கும், நீ லவ்ங்கிற பேரில் அடுத்தவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பிரேம் வந்து பேட் கிட்ட சொல்ல, பேட் இருந்துட்டு ஆமாம் ஆமாம் அதை யார் சொல்கிறாங்க பாரு, நீ இது வரைக்கும் ஒருத்தரையாவது கரெக்ட் பண்ணியிருக்கியாடா இந்த சாமிங்கை வச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட் வந்து பிரேம் கிட்ட கேட்க, பிரேம் இருந்துட்டு ஆமாம் அதனால தான் பேங்காக்லேருந்து என்னை ஒருத்தன் பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே இங்கே வரைக்கும் என்கிட்ட சமாதானப்படுத்துறதுக்காண்டி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பிரேமும் நம்ம பேட்டை பிடிச்சி விட்ட, பேட் இருந்துட்டு ஆமாம் ஒருத்தன் காலையிலேருந்து இப்போ வரைக்கும் என்கிட்ட சரியாகவே பேச மாட்டேங்கிறா, இதுக்கு என்ன தான் அர்த்தம், ஒருவேளை அவனோட ஃபீலிங்கை என்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணிடுவான்ட்டு நினைக்கிறானோ அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்ட சொல்ல, பிரேம் அதுக்கு அவனை பார்த்து முறைக்கிறான். முறைச்சிக்கிட்டே நீ ஏன்டா இதை ஒத்துக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அவனும் இருந்துட்டு அப்போனா நீ என்ன லவ் பண்ணுறேன்ட்டு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவர் இருந்துட்டு எனக்கு உன்னை பிடிக்காததா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவர் இருந்துட்டு போய் சொல்லாட உன்னை பார்த்தாலே தெரியுது உனக்கு என்ன பிடிக்கும்ன்ட்டு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, அவன் இருந்துட்டு ஏய் முதல்ல லவ்வில் விழுந்தது நீ தான்டா, உனக்கு தான்டா என்ன பிடிக்கும், மூஞ்ச பார்த்தாலே நல்லா தெரியுதுல்ல அப்படிங்கிற மாதிரி பிரேம் வந்து பேட் கிட்ட சொல்ல, பேட் இருந்துட்டு சரி ஓகே அப்போனா நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாம், நான் ஃப்ளர்ட் பண்ணுறதுல நீ என் காலை சுற்றி சுற்றி வரப்போகிற பார்த்துக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி பேட் சொல்ல, பிரேம் இருந்துட்டு சரி ஓகேடா இப்போத்துலேருந்து கேம் ஆன், முதல்ல யார் லவ்வில் விழுகிறான்னு பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் டீல் போட்டுக்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த கேம்பில் இருந்து எல்லாருமே கிளம்பி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் பேட் பையன் மட்டும் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கான். இதை பார்த்தா பிரேம் இருந்துட்டு டேய் பஸ் அங்கே கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்குது எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க, நீ என்னடான்னு இங்கே உட்காந்து தின்னுகிட்டு இருக்க, நீ போகலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரேம் வந்து பேட் கிட்ட கேட்க, பேட் இருந்துட்டு அங்கே ரொம்ப அதிக கூட்டமாக இருக்குடா, பஸ் வந்தோடனேவும் என்னோட பாய் ஃப்ரெண்டே என்னை வந்து கூட்டிட்டு போவான் அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்ட சொல்ல, பிரேம் இருந்துட்டு டேய் யாருக்கடா பாய் ஃப்ரெண்டு, பஸ் அங்கே இருக்குது 15 நிமிஷத்தில் கிளம்பிரும், ஒழுங்கு மரியாதையாக வந்து சேரு அப்படிங்கிற மாதிரி பிரேம் வந்து பேட் கிட்ட சொல்ல, பேட் இருந்துட்டு அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கானா அதை வந்து எடுத்து இந்தா உனக்கு வேணுமா, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்தா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்ட காமிக்க, பிரேம் இருந்துட்டு இல்லை எனக்கு பசிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இவனும் இருந்துட்டு ஓ உனக்கு பசிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அதை வேணும்ட்டேவும் அவனை டெம்ப்ட் பண்ணுற மாதிரியேவும் இவன் எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். இவனுக்கும் அவன் சாப்பிட சாப்பிட லைட்டாக எச்சி ஊறுது. பேட்டும் இதை பார்த்துட்டு இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்ட, இவனும் கடிக்கிற மாதிரி வர அவன் இருந்துட்டு டக்குன்ட்டு எடுத்துட்டு எனக்கு தெரியும் உனக்கு இது வேணும்ன்ட்டு, முதல்ல என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்ட சொல்ல, பிரேம் இருந்துட்டு ஓ இதுதான் உன்னோட மூவா, இப்போ பாரு என்னோட மூவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரேம் பையன் என்ன பண்ணுறான், இந்த பேட் பையன் அந்த பேக்கெட்குள்ளே விட்டு விட்டு சாப்பிட்டுட்டு இருக்கானா, அதனால் அவன் கையில் வந்து அந்த எசன்ஸ் வந்து இருக்கும் இல்லையா, அதை வந்து இவன் என்ன பண்ணுறான் அந்த கையை எடுத்து அப்படியே இவன் அப்படியே லிப் பண்ணுறான். லிப் பண்ணிவிட்டு நீ சொன்ன மாதிரியாவும் இது ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே உன்னை நான் அப்புறமேட்டா மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பையன் அங்கேருந்து கிளம்பிடுறான். பேட்டுக்கா அட பாவி அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே சிரிச்சிட்டு இருக்கான். இதோட எபிசோட் 6 இங்கே முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த எபிசோடுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய சீரீஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க. எனக்கு இந்த எபிசோடு ஓரளவுக்கு வியூஸ் போனால் தான் நான் நெக்ஸ்ட் எபிசோட் 7 வந்து அப்லோட் பண்ணுவேன். எனக்கு இந்த எபிசோட் சுத்தமாக வியூஸே போகலாட்டி நான் இந்த சீரீஸை இதோட கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இதுக்கப்புறம் இந்த சீரீஸ் நான் பண்ண மாட்டேன். கமெண்ட்டில் வந்து என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு கழுவியும் ஊற்றாதீங்க அக்கா பேட் படி பண்ணுங்கன்ட்டு. எனக்கு ஓரளவுக்கு ஒரு 2K வியூஸ் வந்தால் கூட போதும். கம்மியாக வந்துச்சுன்னா நான் இந்த சீரீஸ் அப்லோட் பண்ண மாட்டேன். அது உங்கள் கையில் தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.